நான் ஆப்பிரிக்காவில் 17 வருஷம் இருந்திருக்கேன். அங்க நான் ஜனங்க கிட்ட பேசும்போது அவங்க இந்தியன்ஸ் தனியாவே இருக்காங்கன்னு சொன்னாங்க. வெளியில யாரு கூடவும் பழக மாட்டேங்கிறாங்க. முக்கியமா அவங்க கல்யாணத்தை பத்தி தான் சொன்னாங்க. இது இங்கிருந்து தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். இது இங்கிருந்து தான் வர்றது. ஜாதியினால தான். விஷயம் இதுதான். அந்த எண்டோகேமி இருக்குல்ல, அதை உங்களுள்ளே இருங்க, உங்களுள்ளே கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஜாதிக்குள்ளேயே கல்யாணங்கிற கட்டுப்பாடு இல்லைன்னா ஜாதி அமைப்பு நிற்கவே முடியாது. ஜாதியோட அர்த்தமே ஒருத்தர் ரத்தம் இப்படி இருக்கும், இன்னொருத்தர் ரத்தம் அப்படி இருக்கும், இந்த ரத்த கலப்புகள் சேரவே கூடாதுங்கிறது தான். அதனால அது மொத்தத்தில் இந்தியர்களை ஒரு வட்டத்துக்குள்ளேயே முடக்கிடுச்சு. நம்ம சொந்த ஜாதியை விட்டு வெளியே போக முடியலன்னா உலகத்தை பத்தி நமக்கு என்ன தெரியும்? நமக்கு உலகத்தை தெரியல, ஆனா உலகத்துக்கு நம்மள தெரிஞ்சிருச்சு. விளைவு 1000 வருஷம் அடிமைத்தனம். ஒரு காலத்துல கடலை தாண்டி போனா நரகம் போவீங்கிறது ஒரு தார்மீக விஷயமா கூட ஆயிடுச்சு. சரிங்க, நீங்க கடலை தாண்டி போகக்கூடாது, ஆனா குறைஞ்சபட்சம் 5-6 விதமான வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்க கடல் தாண்டி வந்தாங்க. எல்லாருமே இங்க ஆட்சி பண்ணி எல்லாருமே கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஜெனட்டிக்ஸ் விதத்துல பார்த்தீங்கன்னா நீங்க உங்க சின்ன வட்டத்துக்குள்ளேயே எந்த அளவுக்கு ப்ரீடிங் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஜீன்கள் பலவீனமா ஆகும் தலைமுறை தலைமுறையா. மேலும் நீங்க உங்க வட்டங்களுக்கு வெளியில போய் இனச்சேர்க்கை செய்யும் போது, இனப்பெருக்கம் பண்ணும்போது பிறக்கிற அந்த குழந்தைகள் இன்னும் பலசாலியா இருக்கும். அதுக்கு புதுசா விசேஷமான ட்ரேட்ஸ் இருக்கும். நாம எல்லா வகையிலும் நமக்கு நாமே தான் கெடுதல் பண்ணிக்கிட்டோம்.